அண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போர்ட் பேப்பரா ஃபுல்லா போட்டிருந்தேன் 2023 24 25 எல்லாமே. இப்போ அந்தந்த போர்டோடைய சாம்பிள் பேப்பர்ஸும் நம்ம பண்ணணும். ஸோ நான் டோட்டலா சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஒரு 15 கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் பண்றதுக்கு. அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வி வில் கெட் அ லாட் ஆஃப் சாம்பிள் பேப்பர்ஸ், கேவி சாம்பிள் பேப்பர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்லோவா அந்த சாம்பிள் பேப்பர்ஸ்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அங்கங்க உங்களுக்கு ஃபைல் ஹேண்ட்லிங்ல இல்ல எல்லா கொஷினும் எல்லா மாடலும் கவர் ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம். ஸோ இது ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ பேசிக்லி யூ ஹேவ் த டெம்ப்ளேட். ஸோ ஐ திங்க் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஷின் சொன்னீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஓகே கண்ணா. ஸோ ஈஸி கொஷின் நீங்களே வாலண்டியர் பண்ணிட்டீங்கன்னா உங்க சான்ஸ் முடிஞ்சிடும். யார் சொல்றீங்க? ஸ்வாதில ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ் ஸ்வாதி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணலாம்ப்பா? என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பாருங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சும்மா அதை எழுதி முடிச்சு எண்ட் ஆஃப் தி கிளாஸ் அப்லோட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அதை அசைன்மெண்டா தான் போட போறேன் இது. ஏன்னா அப்பதான் நீங்க எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஸ்வாதி ட்ரை பண்ண போறியா? ரைட் அ ஃபங்க்ஷன் ஷோ வச்சு என்ன பண்ணணும்? ஷோ அண்டர்ஸ்கோர் வேர்ட்ஸ் X equal to read the content of a file and display the entire content in capital letters. ஈஸியான கொஸ்டின். நம்ம சொல்றோமா சொல்லுவா x equal to வா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? X equal to open f is equal to open. ஓகே, வெறும் நோட்ஸ் dot டாட் டெக்ஸ்ட் தானே, ப்ராக்டிக்கல் இல்லை, அதனால நம்ம ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல. ரீட் மோடு போடலாம், போடலனாலும் ப்ரோக்ராம் ரீட்ல தான் ஓப்பன் ஆகும். ஓகே, அப்புறம் வந்து X equal to F dot ரீட் இல்லையா? ஸோ ஃபுல் கண்டென்ட்டையும் படிக்க போறோம். படிச்சுட்டு அதை வந்து கேபிட்டல் லெட்டரா நம்ம மாத்தணும். ஸோ வந்து எக்ஸ் capital L. டாட் அப்பர்னு போட்டோம்னா எல்லாமே அப்பரா மாறிடும். ஸோ டைரக்டாவே பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் எக்ஸ் டாட் அப்பர். ஒர்க் ஆகுமா ஸ்வாதி? 2 மார்க்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம். Yes, ma'am. ஸோ அவ்வளவுதான். நம்ம ஜென்ரலா கடைசியில வந்து இங்க ஒரு ஷோ வச்சு கால் பண்ணுவோம். பட் கால் பண்ணலனாலும் அதுக்கு தனியா மார்க்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு ஒரு கம்ப்ளீஷனுக்காக வி வில் டூ திஸ். சரியா? ஆனா யாருக்கா இந்த ப்ரோக்ராம்ல டவுட் இருக்கா? ஜஸ்ட் சிம்பிளா அவங்க வந்து டிஸ்பிளே த என்டையர் கண்டென்ட் அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல டிஸ்பிளே த என்டையர் கண்டென்ட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எந்த கண்டிஷன் செக் எதுவுமே கிடையாது. ஸோ யூ கேன் டைரக்ட்லி டூ திஸ் கொஸ்டின். மூவ் பண்ணட்டுமா? கீர்த்தனா, அனன்யா, டெரிகா எல்லாருமே ஷால் மூவ் அஹெட்மா? Yes, ma'am. நெக்ஸ்ட் சொல்லலாமா? சரி. ஸோ இங்க நமக்கு ஆன்சர் கீயை போட்டிருக்கேன். அவங்க ரீட் லைன்ஸ் வச்சு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. பட் தேவையில்லை, நமக்கே தெரியும். வி டோன்ட் நீட் டு டூ திஸ் இல்லையா? நம்ம வந்து மொத்த கண்டென்ட்டிவ் தான் மாத்துறோம். அதனால இதுவே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். நம்ம ப்ரோக்ராம் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ நம்ம போட்ட ப்ரோக்ராமே ஒர்க் ஆகும். இந்த போர்டோடைய மார்க்கிங் ஸ்கீம் கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அக்செப்ட் எனி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? நிவேதா இருக்கியா? நம்ம சன்ஷைன் பசங்களே பிடிப்போம். நிவேதா ட்ரை பண்ண போறியா நீ? Def showed இருவர ஒரு நிமிஷம் இரு. டெஃப் ஷோ வேர்ட்ஸ் F equal to open notes dot text. அதேதான் இருக்கு. சரி, நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட் ரீடா? டிஸ்பிளே லைன்ஸ் கேட்டிருக்காங்க which X have equal to exact dot 5 words. X is X equal to equal to F dot read lines for line in X. If then ஸ்பிளிட் line பண்ணிப்போமா? line dot split இப்ப வந்து எல்லா வேர்ட்ஸும் இங்க வந்திருக்கணும். இப்போ அந்த வேர்ட்ஸ்ல line இஃப் of லென் ஆஃப் words equal to 5 equal to 5 அப்படின்னு சொன்னா அந்த லைனை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? line F dot close. அங்கேயும் நம்ம ஒண்ணு பண்ணல. என்ன பண்ணல? எஃப் டாட் க்ளோஸ் பண்ணல. நம்ம பண்ணிட்டோமா? அப்ப இங்கேயும் பண்ணணும். ஓகே, F dot இடம் இல்லப்பா. பட் இந்த ஃபார் லெவல்ல வந்து நான் எங்க எழுதிக்கிறேன். ஸோ வந்து ஒரு எஃப் டாட் க்ளோஸ் பண்ணிக்கணும்பா. சரியா? எஸ் ஈஸியான ப்ரோக்ராம்ஸ் தான் எல்லாமே. 2 மார்க். இது வந்து உங்களுடைய
ஐ திங்க் திஸ் இஸ் 2020 உடைய சாம்பிள் பேப்பர்ஸ். 2020ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2020ல வாஸ் நாட் அ போர்டு எக்ஸாம், கரெக்டா போர்டு எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால 2020 கோவிட், 2019 2020 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டிருக்க மாட்டாங்க. பட் நெவர்தலஸ் நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு அதே கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ வந்து வெப்சைட்ல இருக்காது இல்லையா? ஸோ வெப்சைட்ல நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை இப்போ. ஸோ அதனால இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, லென்த் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு பிரிண்டியல். ஓகே, அதே தான் அவங்களும் போட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் கேஷவ் இருக்கியா? கேஷவ் சொல்றியா? சிஎஸ்வி ஃபைல் பத்தி ஏதோ போட்டிருக்காங்கப்பா. சோ நீ அப்படியே சொன்னா அப்படியே எழுதிட்டே வந்துருவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இம்போர்ட் சிஎஸ்வி இல்லையா? எல்லாமே ஸ்மால் லெட்டர். நேம் த மாடியூல் ஹி ஷுட் இம்போர்ட் இன் லைன் 1 கேட்டிருக்காங்க. சிஎஸ்வி போட்டிருக்கேன். ஸோ ஆட் சிஎஸ்வி ஃபைல்னா அவங்க என்ன பண்றாங்க? ரைட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பனா செகண்ட் லைன் என்ன வேணும்ப்பா? டபிள்யூ. டபிள்யூ இல்லைன்னா ஏ போடலாம் இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் நேரா லைன் 3க்கு வந்துடலாம். சிஎஸ்வி டாட் ரைட்டர் ரீடர். சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் நியூ ஃபைல் போடுறோம். ஃபார் ரோ இன் ரோ பிரிண்ட் பண்றோம். இப்போ நியூ ஃபைல் டாட் க்ளோஸ் த ஃபைல் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் வித் அ பிராக்கெட். ரைட் தி அவுட்புட் ஹி வில் அப்டெயின் while executing லைன் 5. ஸோ அர்ஜுன், அருணிமா, ஃப்ரீடான்னு 3 பேர் ஆட் பண்ணிருக்கான். இப்போ ரீட் பண்றான். இப்ப என்ன அவுட்புட் வரும்னு கேக்குறாங்க. சோ எல்லாரையும் தானே பிரிண்ட் பண்றோம், ரீட் த டேட்டா தானே. சோ ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் 0 ரோ ஆஃப் 1 பிரிண்ட் ஆகணுமா? சோ அர்ஜுன் பாயிண்டர் வந்து எதுவுமே ரீட் ஆகாது. எதுவுமே ரீட் ஆகாதுன்னு சொல்றியா? லாஸ்ட் லைன் இருக்குல்ல, புரியலமா? ஆமா, அந்த கர்சர் வந்து லாஸ்ட் லைன்ல இருக்கு. அப்ப ரீட் பண்ணா ரீட் ஆகும். திருப்பி ரீட் மோட்ல தானே ஓபன் பண்றோம். ரீட் மோட்ல ஓபன் பண்ணா ஆல்வேஸ் பிகினிங் ஆஃப் தி ஃபைலுக்கு தானே போகும். ஆன்சர் கீ போட்டுருப்பாங்க. இல்ல எல்லாமே பிரிண்ட் ஆகும்பா. இங்க ஆன்சர் கீ இருக்கு. ஸோ நம்ம ரீட் மோட்ல ஓபன் பண்ணும்போது ஃபைல் மறுபடியும் இட் வில் கோ டு தி பிகினிங் ஆஃப் தி ஃபைல். ஸோ அதனால உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சிஎஸ்வி ஃபைல் ப்ரோக்ராமா கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். ஜஸ்ட் fill in the blanks எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். பட் அவுட்புட் சிஎஸ்வி ஃபைல ரன் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். எல்லாருக்கும் இது நெக்ஸ்ட் போட்டுமா? நானு fill in the blank ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவுட்புட் நமக்கு 3 ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ரீட் பண்ணும்போது 3மே பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும்? பக்கத்துல ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். சரியா? ஐ வில் மூவ் அஹெட். ஸ்வாதி முடிச்சிட்டேன், கேஷவ் முடிச்சிட்டேன், நிவேதா ஆச்சு, சந்தோஷ், வெங்கட், வேற யார்? எனக்கு காதம்பரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். காதம்பரி கீர்த்தனாலாம் கேட்கலாம். காதம்பரி என்ன பாச்சு? மீ மை நம்ம இதே கொஸ்டினே போட்டிருக்கோம். ஓபன் பண்ண. ஸோ டெஃப் போட்டுட்டு ரைட் அ ஃபங்க்ஷன் கவுண்ட் மீ மைன்னு எழுதிக்குவா. ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் எழுத சொல்லிருக்காங்கல்ல. ஓபன் story.txt read மோட். ஓகே, f.read கவுண்ட் வந்து 0ன்னு போட்டுப்போமா. ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் வச்சு கவுண்ட் ஈக்குவல் டு 0. அப்புறம் நீ சொல்ற மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் வேர்ட்ஸ் தான் கேக்குறாங்க. சோ ரீடே போட்டுக்கலாம் இல்லையா? லைன்ஸ் பத்தி அவங்க பேசல கொஸ்டின்ல. for I and x dot split each word in x dot split. அங்கேயே கூட நீங்க ஸ்பிளிட்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்ல வேணும்னா இப்படி எழுதினாலும் ஓகே தான். for word in x dot split ஒவ்வொரு வேர்டா எடுத்துக்கிறோம். if word is equal to அவங்க வந்து எக்ஸாக்டா மீ ஆர் பை மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால நான் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாம் போடல. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1.
ஸோ ஃபார் லூப் முடிச்சுட்டு வெளியில Cos வந்ததும் பிரிண்ட் of கவுண்ட் ஆஃப் plus அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணணும். எஃப் டாட் க்ளோஸ் முன்னாடியும் போட்டுக்கலாம், லாஸ்ட் லைனாவும் போடலாம். எஸ், எல்லாருக்குமே ப்ரோக்ராம் இது புரிஞ்சுச்சா? இது நம்ம பண்ணிருக்க ப்ரோக்ராம் தான், அதே கொஸ்டின் தான், மீமையே நம்ம பண்ணிருக்கோம். இந்த மாதிரி என்ன வேணா அவங்க மாத்தி கேட்கலாம். சரி, பேட்டர்ன் உங்களுக்கு மாறவே மாறாது, இதே பேட்டர்ன் தான். இங்க மீமை கேட்டிருக்காங்கன்னா வேற ஏதாவது ஹிஸ் ஹர் கேட்பாங்களா, இல்ல ஏதாவது அந்த மாதிரி கேட்பாங்களா இருக்கும். ஸோ வேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும்னா எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும்? ஸோ டெம்ப்ளேட் 1 கேரக்டர்ஸ், டெம்ப்ளேட் 2 வேர்ட்ஸ், டெம்ப்ளேட் 3 லைன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுல எந்த டெம்ப்ளேட்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் ப்ரோக்ராம் வில் கோ வெரி ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அதே தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட் வெளியில பண்ணியிருக்காங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸ் இன் எம் வச்சு போடுறாங்க. சேம் ப்ரோக்ராம் தான், கவுண்ட்டுக்கு பதிலாக நம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, வேற யாரோ வாலண்டியர் பண்றீங்களா அந்த கொஸ்டினுக்கு? ஏ அண்ட் எம் கவுண்ட் பண்றதுக்கு ஜெனிகாலாம் ட்ரை பண்ணலாமே. ஃபைல்ஸ்லாம் நம்ம டெஸ்ட் yes எழுதி ma'am. வச்சிருக்கோமே. எஸ்மா. Def am count ஏஎம் கவுண்ட், ஒரே நிமிஷம் இரு வரேன். ஏஎம் கவுண்ட் கொஸ்டின் பேர் கரெக்டா? கரெக்ட், ஆமா. f is equal to open is equal to open story.txt text read mode. ரீட் மோட்ல Yes கவுண்ட் ma'am. வேணும். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0 போட்டுக்குவா. Count equal to 0. அதே வந்து ரெண்டு கவுண்ட் கேக்குறாங்க, அதனால கவுண்ட் 1 கவுண்ட் 2 இஸ் ஈக்குவல் டு 0 0 போட்டுக்குவா. Okay ma'am. ஆன்சர்ல வந்து ரெண்டு கவுண்ட் இருக்கு. இப்போ நீ Yes சொல்ற ma'am. மாதிரி x இஸ் X ஈக்குவல் டு f is டாட் equal to f dot read. ரீடே பண்ணிப்போமா. சரி, அப்புறம் Yes ma'am. For I in x, ஒரு ஈச் கேரக்டர் இன் x if ch ch equal to a, இல்லாட்டி ch dot upper அப்படி வேணா செக் செக் பண்ணுவோம். பண்ண வேணாம், ஈக்குவல் டு போட்டா ஈக்குவல் டு a or c. மேம் தனித்தனியா கவுண்ட் பண்றதுனால ஆமா, வருது. a ஆர் ஏவா இருந்துச்சுன்னா நான் வந்து கவுண்ட் 1 பிளஸ் ஈக்குவல் டு 1 போட்டுக்கிறேன். plus equal to 1. எலிஃபே இங்க போட்டுக்கலாம். elif ch equal to equal to m. m குட்டி m count இருந்துச்சுன்னா 2 is count 2 plus is equal to 1. அவ்வளவுதான், வேற எதுவும் தான் ஒண்ணும் பண்ண மாட்டோம். சோ அப்படியே விட்டுறலாம் அதை. சோ ஃபார் லெவல்ல வந்துட்டு பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க count பாருங்க 1 போர்டு count எக்ஸாம்ல. ஏஎம் கவுண்ட், இது முன்னாடி நமக்கு வந்து ரெண்டு செட்டா இருந்துச்சு. ஏஎம் கவுண்ட் கொஸ்டின் பேரை கொடுத்து இங்க இயூ கவுண்ட்னு கேட்டிருக்காங்க. இது போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா அவங்க இன்னொரு ரீஜனுக்கு வந்து இந்த மாதிரி செட்டை மாத்தி ஏஎம் கவுண்ட் பண்றதுக்கு பதிலாக இயூன்னு கேட்டிருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொஸ்டினே இப்படி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்ல, அதை நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் பண்ணணும். சரியா? ஓகே, டிஸ்பிளே அவுட்புட்டுக்கு பிரிண்ட், ஆமா பிரிண்ட் yes ma'am. print count 1 ஏ ஆர் ஏ கோலன் போட்டுட்டு கவுண்ட் 1 எப்படி கேட்டிருக்காங்களோ அப்படி print பிரிண்ட் பண்ணணும். m அதுக்குதான் or நமக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. நீங்க வெறும் கவுண்ட் 1 கவுண்ட் 2 பிரிண்ட் பண்ணா ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க. கடைசியில ஒரு எஃப் டாட் க்ளோஸ். சரியா எல்லாருக்கும்? இதை விட ஷார்ட்கட் யாராவது? தீக்ஷிதா உனக்குமா புரிஞ்சுச்சா அந்த கொஸ்டின்? மூவ் பண்ணட்டுமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? சரியா? கவுண்ட்டுக்கு பதிலா அவங்க ஏ கவுண்ட் 1 கவுண்ட் 2க்கு பதிலா ஏ கமா எம்னு வச்சிருக்காங்க. ஸோ இது போர்டு எக்ஸாமுடைய மார்க்கிங் ஸ்கீம் தான். அதையும் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க அதையும் பாத்துக்கலாம். பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது நான் சொல்லி கொடுக்கறதுக்கும் இதுக்கும். ஓகே, கீர்த்தனா ட்ரை பண்றியா அந்த கொஸ்டின்? ஸ்டாக் கொஸ்டினா இருக்கணும். ஹர்ஷிதா இருக்கியா எனக்கு? ஓகே சொல்லுப்பா கீர்த்தனா, என்ன பண்ணலாம்? ரைட் ஃபர்ஸ்ட் ஏஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வாங்கணும் மேம் லிஸ்ட். ஒரே நிமிஷம் வந்துட்டேன். இது வந்து எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் டெஃப் புஷ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஆர்ஆர் இஸ் a லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்னாலும் ப்ரோக்ராம் எழுதும்போது இதுதான் முதல்ல எழுதணும் நம்ம. இது வருதுன்னு வச்சுப்போமே, ஆல் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 5 into a stack implemented by using a listனா இப்போ வெறும் ஸ்டாக் போட்டுப்போமா? எஸ் மேம். அந்த ஏஆர்ஆரும் நம்ம வாங்கணும் தானே மேம் கீழ வெளியில? இருந்து வாங்கிப்போம், அத கடைசியில கூப்பிடும் போது வாங்கிப்போம் நம்ம. ஓகே.
இப்போ டெஃப் புஷ் ஏஆர்ஆர் போட்டாச்சு. என்ன பண்ண போறோம்? ஏஆர்ஆர்ல புஷ் பண்ணோம்னா ஃபார் ஈச் எலிமெண்டா For each element in ARR ஆர்ஆர் இஃப் எக்ஸ் mod 5 is equal to 0. இருந்துச்சுன்னா அப்பெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸ்டாக் டாட் அப்பெண்ட் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? Yes, ma'am. ஆனா எல்லாருக்குமே இது புரியுதா பாருங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டாக் ப்ரோக்ராம் தான் கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் divisible by 5. Display the stack if it has at least one element, otherwise display appropriate display பண்ண சொல்றாங்க. So first புஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அவங்க வந்து இதுலயே as part of this தான் கேட்டிருக்காங்க. செப்பரேட் ஃபங்க்ஷன் உங்களை எழுத சொல்லல. So if len of stack is greater than 0. உள்ள போட்டோம்னா கூப்பிட முடியாது அனன்யா. நம்ம இங்க இப்ப வந்து பாரு, இந்த கேஸ் டசன்ட் மேட்டர் தான். பட் யூஸ்வலாவே ஸ்டாக் வந்து வெளியில தான் நம்ம போடணும். இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க தனியா யூஸ்வலா டிஸ்பிளே கேட்பாங்க. இங்க இந்த மாதிரி கேட்கல அவங்க. சோ இங்கேயே டிஸ்பிளே பண்ணிடுவோம். சோ ஃபார் லெவல்லயே நான் கோட் எழுதுறேன். ஃபார் லெவல்ல சொல்லுமா, இஃப் லென் ஆஃப் ஸ்டாக்கா லென் ஆஃப் ஸ்டாக் நம்ம ஈக்குவல் யூஸ்வலா பண்ற மாதிரியே பண்ணிடுவோம். ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா we will just print stack empty-யா ஒரு empty stack print பண்ணிடுவோமா? Yes, ma'am. அவங்க எதுவும் மெசேஜ் கொடுக்கல. யூஸ்வலா மெசேஜ் கொடுத்துருப்பாங்க அவங்களே. அப்ராப்ரியேட் சொல்லிட்டாங்க. சோ print empty stack. எந்த ஃபார்மட்டும் கொடுக்கல. ஜாலி தான். அப்ப எல்ஸ் போட்டு வெறும் print stack சொன்னா போதும். இல்லையா? பட் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? So if len of stack equal to 0, print empty stack. உங்க ஆன்சர் கீழே நான் போட்ட மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. print empty stack. நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தலைக்கீழ பிரிண்ட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அது ஸ்டாக்ங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம்? எல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா print of stack ::-1. இதுதான் கரெக்ட் வே ஆஃப் டூயிங். உங்க ஆன்சர் கீழே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம புஷ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி a is equal to eval input enter a list வாங்கிட்டு நம்ம புஷ் கூப்பிட போறோம் with actual argument a. எஸ்ஸா அனன்யா, உனக்குமா இது புரிஞ்சுச்சா? நம்ம வந்து இந்த கோட் நான் சும்மா டப்பால போடுறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கோடா இருக்கும். அந்த பிரிண்ட் பண்ணும்போது நம்ம தலைக்கீழ தான் பிரிண்ட் பண்ணணும் ஸ்டாக். ஆனா உங்களுக்கு ஆன்சர் கீ பின்னாடி போனா தெரியும் உங்களுக்கு. அவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டாக்னு கொடுத்துருப்பாங்க. அது தப்பு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? தோ இட் வாஸ் அ போர்ட் மார்க்கிங் ஸ்கீம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா, இப்ப இப்படி எழுதுனா தப்பு போட்டுருவாங்களா மேம்? வெறுமே போட stack மாட்டாங்கப்பா. இது ரொம்ப முன்னாடி மார்க்கிங் ஸ்கீம் இல்லையா? அதனால இத மாதிரி எழுதாதீங்க. நீங்க இந்த மாதிரியே எழுதுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் யார் இருக்கீங்க? எனக்கு டெரிகா, நம்ம ட்ரை பண்ணலாமா? ஸ்டாக் படிச்சிட்டோமா? இல்ல யாருன்னா ஹர்ஷிதா கிட்ட தான் வரணும். ஹர்ஷிதா ஒரு சந்தோஷ் தான் எனக்கு பாக்கி இருக்கீங்க சொல்றதுக்கு. பாப் தானே, ஈஸி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஹர்ஷிதா படிச்சாச்சா எக்ஸாம்க்கு? பாப்பரே எப்படி எழுதலாம் கேக்குறாங்க. சரி. The function returns the value deleted from the stack. Okay. சரி, யாரும் பேச மாதிரி தெரியல. Move on to வெங்கட். ஸ்டாக்ஸ் படிச்சிட்டியா? What, ma'am? Did you study the stacks? Can you do this program? No. I didn't study this. டெரிகா, உனக்குமா? எஸ் மா, நிவேதா சொல்றியா? ஃபர்ஸ்ட் எம்டியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? So if பட் ஆக்சுவலா அது வந்து while loopல தான மேம் போடணும். ஆனா முதல்ல எம்டியை போட்டு விட்டு வந்துடலாம் நம்ம. ஓகே. So if the function returns the value deleted, சரி, stack implemented by a list of numbers. கடைசி எலிமெண்ட்டை delete பண்ணணும், அது ரிட்டர்னும் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி,
டாட் பாப் பண்ணா போதும். ஆமா, if len of ARR equal to equal to equal to 0, 0. print Print star empty. empty-யா underflow ஏதோ ஒண்ணு appropriate message தான் சொல்லிருக்காங்க. பாப் பண்ணும்போது underflowன்னு சொல்லிக்கலாம். Else else print stack dot pop. or return-ம் பண்ணிக்கலாம், print-ம் பண்ணிக்கலாம். ஓகே, prints சொல்லிருக்காங்க, returns சொல்லிருக்காங்க. print arr.pop stack dot pop. இது ஆக்சுவலா கண்டினியூஸ் ப்ரோக்ராமா இருந்திருக்கணும். எனிவே அவங்க ஏதாவது அசிங்கமா கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் கீ பார்ப்போம். எனிவே இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ஏஆர்ஆர் தான் நம்ம ஸ்டாக். ஸோ ஏஆர்ஆர் டாட் Pop. அவ்வளவுதான். 3 மார்க்ஸ்க்கு திஸ் இஸ் த கோட் தட் வி கேன் ரைட் நினைக்கிறேன். n of i equal underflow else arr dot pop it returns the value கொடுத்திருக்காங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கிறதுனால இந்த பிரிண்டும் பண்ணிட்டு நீங்க வேணா இதையும் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் let's say x is equal to arr dot pop னு போட்டுட்டு சரியா பண்ணலாமா நிவேதா? ஸோ ரிட்டர்ன்ஸ் த வேல்யூன்னு கொடுத்ததுனால ரிட்டர்னும் பண்ணிருங்க, பிரிண்டும் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னவோ L-1 போட்டிருக்காங்க, ஒரு ST போட்டிருக்காங்க. அதான் ஏஆர்ஆர் நம்ம வச்சிருக்கோம். underflow else L is equal to length தேவையில்லை மேம் ஒரே ஆக்சுவலா. நிமிஷம் கொஸ்டின் காமிக்கிறீங்களா மேம்? செகண்ட் கொஸ்டின்மா, இந்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் கீ ஃபாலோ பண்ணாதீங்கப்பா, தப்பா கொடுத்துருக்காங்க. தப்பா கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினல் பேட்டர்ன்ல அவங்க கொடுக்கல, நம்ம இந்த ஆன்சர் கீ ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே மேம் அது ஏன் வைல் லூப்ல போடக்கூடாதா? சிங்கிள் டைம் தான் ஏன்னா பாஸ் அவங்க பண்ண. வந்து ஒரு வேல்யூ தானே கேக்குறாங்க. இப்ப வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிருக்க மாடல் வந்து பாப் அண்ட் டிஸ்பிளே. அப்ப எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணும். இங்க வந்து ஒரு எலிமெண்ட் தானே சொல்லிருக்காங்க இல்லையா? எஸ் மேம். வேல்யூ டெலிட்டட் ஃப்ரம் த ஸ்டாக்னு கொடுக்குறாங்க. ஸோ ஒன்லி பாப் கொஸ்டின் இது. அப்போ ஐடியலி ஃபங்க்ஷன்ல வெறும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஏஆர்ஆர் டாட் பாப். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை பார்த்து தான் நம்ம அதை டிசைட் பண்ணணும். ஓகே மேம். சரியா? அதனால இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஒர்க் ஆகும் அனன்யா. ஏன்னா இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு பாரு, உனக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஸ்டாக் வெளியில கொடுத்துட்டோம்னு சொன்னா யூஸ்வலா நமக்கு புஷ்ஷும் பாப்பும் ஒரே கொஸ்டின்ல இருக்கும், அதனால நம்ம ஸ்டாக்க வெளியில கொடுப்போம். அவங்க ஆன்சர் கீழே ஸ்டாக்க உள்ள போட்டிருக்காங்க, நம்ம உள்ள போடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஒர்க் ஆயிரும், ஏன்னா இங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஸ்டாக்க யூஸ் பண்ணுது. இதே அடுத்த கொஸ்டின் நம்ம போய் பார்ப்போம் பின்னாடி போக போக. புஷ் அண்ட் பாப் ஒரே கொஸ்டின்ல ஒரே ப்ரோக்ராம்ல கேட்பாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒர்க் ஆகாது, ஒரே ஒரு ஸ்டாக் தான் நம்ம வச்சுக்க முடியும். சோ அதனால நான் ஸ்டாக் ஜென்ரலாவே வெளியவே போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது குளோபலா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே சரி, பைனரி ஃபைல். கேஷவ் நீ தான் நெக்ஸ்ட். எனக்கு என்ன பண்ணலாம் கேஷவ்? சரி, ஈஸியான ஃபங்க்ஷன் நீ சொல்லிடு. கிரியேட் import ஃபைல் சொல்றியா? இம்போர்ட் பிக்கிள் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். டெஃப் கிரியேட் ஃபைல். f is equal to என்ன பண்ண போறோம் நம்ம? f is equal to ஓப்பனா, yes ஓப்பன் புக் டாட் டேட்டா, yes கமா கமா ரைட் பை கமா ஏபியா. ab மொத்தமா தைரியமா சொல்லிட்டா, தப்பானா பரவாயில்ல. ஓகே, ஏபி போட்டோம். என்ன ஏபிசிடியா? yes abc சோ வந்து புக் நம்பர் ஃபர்ஸ்ட் இன்ட் இன்புட், என்டர் புக் நம்பர். ஆனா சேம் டெம்ப்ளேட் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒன்னும் பெரிய கன்ஃபியூஷனே இல்லாம டைரக்டா எழுதிடலாம். இது அதே மாதிரி ப்ரோக்ராம் தான். கிரியேட் கேட்டாங்கன்னா ஒரே டெம்ப்ளேட் தான். இன்ட் இன்புட் என்டர் புக் நம்பர் input நேமா. சரி, இன்புட் புக் நேம், அப்புறம் ஆத்தரும் இன்புட் தான். yes then you have float.
float input price. So இது எல்லாத்தையும் வாங்கியாச்சா? நெக்ஸ்ட் பா. ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு போடலாம், எல் இஸ் ஈக்குவல் டு போடலாம், ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி இல்லையா? போட்டுட்டு நம்ம வந்து பிக்கிள் டாட் டம்ப் ஆப்ஜெக்ட் கமா rec கமா ஃபைல் போட்டுட்டு f டாட் க்ளோஸ். அவ்வளவுதானா? யாருக்கா இதுல டவுட்? இது எப்பயுமே மாறாது பாருங்க, நிறைய வாட்டி நான் உங்ககிட்ட சொல்றேன். பைனரி ஃபைல் கேட்கறாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி 5 மார்க். ஆனா இப்ப என்னன்னா 2 கொஸ்டின் பதிலா 3 கொஸ்டினா கேட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ புக்னா புக்கு, பிளான்ட்னா பிளான்ட், பேஷண்ட்னா பேஷண்ட், ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த என்டையர் சின்டாக்ஸ் வந்து 5 ப்ரோக்ராம் தான் நமக்கு. அந்த 5 சின்டாக்ஸை நீங்க மாத்தவே கூடாது. ப்ரோக்ராமுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஷுட் நாட் சேஞ்ச். கிரியேட் ஃபைல் கேட்டா எப்பயுமே இப்படிதான். ஓபன் பண்ணணும், கொடுத்துருக்க வேல்யூஸை வாங்கணும், அதை வந்து ஒரு ரெக்கார்டா கிரியேட் பண்ணணும், பிக்கிள் டாட் டம்ப் போடணும், க்ளோஸ் பண்ணணும். இவ்வளவுதான் நமக்கு வேலை. சோ இதை வந்து மாத்தக்கூடாது. சரியா மேம்? அது ஃபார் லூப்ல போடலாமா மேம்? ஆனா அதுதான் அடுத்தது. சோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம்னா, கிரியேட் ஃபைல் பண்ணும்போதே இன்னொரு லாஜிக்கும் எழுதிடுவோம். இப்ப இதே வந்து டெஃப் கிரியேட் ஃபைல்ல we can also do it in another way இல்லையா? சோ டெஃப் கிரியேட் ஃபைல் பண்ணும்போது ஃபர்ஸ்டே யூசர் கிட்ட வந்து f is equal to open. ஆனா ஏபிசிடி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்க்கு அதை யூஸ் பண்ணாம நீங்க அந்த புக் நம்பர் புக் நேமே யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கும் போது ஏபிசிடின்னு படிச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அப்ப கரெக்டா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நிறைய டைம் இருக்கும்பா உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. 3 ஹவர்ஸ்ங்கிறது டூ மச் டைம் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ 1.5 மணி நேரத்துல பேப்பர் எனக்கு ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு 1 மார்க்கா 1க்கு 2 வாட்டி படிச்சுட்டு அப்படி எழுதுற டைம் இருக்கும். அதனால வந்து ஏபிசிடின்னு போட்டு எழுத வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் படிக்கும் போது ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் ஏபிசிடின்னு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் நிறைய பசங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப புவரா ப்ரோக்ராமிங்ல இருந்தவங்க எல்லாம் பின்னாடி ரஃபர் காலம்ல ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பென்சில்ல எழுதி அதுக்கப்புறமே வந்து அது கரெக்டான ப்ரோக்ராம் அடிக்காம திருத்தாம பென்ல எழுதியிருக்காங்க. அவ்வளோ டைம் இருந்திருக்கு அந்த பசங்களுக்கு எல்லாருமே. தே ஆல் காட் அபவ் 95. எல்லா ப்ரோக்ராமையும் 2 வாட்டி எழுதணும் மேம் அப்படின்னு சொன்னாங்க. விச் இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ. ஏன்னா நீங்க தப்பு பண்ணி எங்கேயா லைன் விட்டுட்டீங்க அப்படிலாம் இல்லாம எல்லாத்தையும் ஃபுல்லா ஒரு வாட்டி பென்சில்ல எழுதி பார்த்துட்டு அப்புறமா எழுதியிருக்காங்க. they will also appreciate it. யாரும் அதுக்காக ரஃபர்க்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு மார்க் எல்லாம் குறைக்க மாட்டாங்க. சரி, என்ன பண்ணலாம்னா சொன்ன மாதிரி ஏபிசிடி போட்டுறோம் இல்லையா? சோ ஏபிசிடி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம்னா n ஈக்குவல் டு வாங்கிக்கலாம், எத்தனை ரெக்கார்ட்ஸ்னு கேட்டு. ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின்ல வந்து அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் வாங்குங்க, 2 5 மார்க் கொஸ்டின் இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா n is equal to int input enter எத்தனை புக்ஸ் இருக்கு, enter number of books. யூசர் கிட்ட இருந்து நம்பர் ஆஃப் புக்ஸை வாங்கிக்கலாம். இதை வாங்கிட்டு ஃபார் i in range n, அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு ஃபார் லூப் மட்டும்தான். இதுக்கு உள்ள போயிட்டு ஏபிசிடி வாங்கிட்டு இங்கேயே வந்து நம்ம ரெக்கார்டிங் கிரியேட் பண்ணிடலாம். மேம் இது ரைட்டர் மோட்ல ஓபன் பண்ணா கூட தப்பு கிடையாது தானே மேம்? தப்பு இல்லப்பா, ஏபிக்கு பதிலா டபிள்யூபி கூட போட்டுக்கலாம். இந்த அந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் போடணும்னா கிரியேட் ஃபைல் நீங்க ஒன்னொன்னா பண்றீங்கன்னா ஏபி தான் பெட்டர். இந்த மாதிரி மொத்தமா வாங்கி பண்றீங்கன்னா டபிள்யூபில போட்டுடலாம். ஓகே மேம். pickle டாட் டம்ப் ரெக்கார்ட் கமா எஃப் போட்டுட்டு எஃப் டாட் க்ளோஸ். ஃபார் லூப் எல்லாம் முடிஞ்சும் போது எஃப் டாட் க்ளோஸ். சரியா? சோ இது வந்து அனதர் லாஜிக் அண்ட் ஆக்சுவலி பெட்டர் லாஜிக் ஃபார் திஸ். ஏன்னா வந்து ஒவ்வொரு புக்கா ஆட் பண்றதை விட உங்களுக்கு வந்து இது மாதிரி மார்க்கை பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நிவேதா சொல்றியா செகண்ட் ப்ரோக்ராம் எனக்கு? def contract author. author. சரி, நம்பர் ஆஃப் புக்ஸ். சோ இது ரீடிங் ஆமா, ரீடிங்கான லாஜிக் எழுதணும் இல்லையா? F equal to open F equal to open book dot book dat dot in read RB. binary. ஆமா, நம்ம பிராக்டிகல் நிறைய பண்ணிட்டோம், அதனால தான் நான் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சரியா? ஏன்னா நீங்க எழுததான் எழுதணும் எக்ஸாம்ல, அதனால நம்ம போடல, இதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகும் தெரியும் கான்ஸ்டன்டா. சரி, ஆர்பி போட்டோம். இப்ப வந்து
ட்ரையா வைல் ட்ரூ ட்ரையா எப்படி பண்ண போற? while true try ம். x equal to pickle dot load இல்லையா? பிக்கல் டாட் லோட் பண்ணியாச்சு. இஃப் எக்ஸ் x of 2 2 ஈக்குவல் equal to டு equal to ஆத்தர். இல்லையா? ஆத்தர் பேர் தானே செக் பண்றோம். நம்ம கொடுத்திருக்க பேரான ஆத்தரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்ப கவுண்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா? சோ count இங்கேயே ஒரு equal to 0 கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 கரெக்டா போட்டிருக்கோமா? except EOF error எக்ஸப்ட் EOF எரர் break f dot close. வைல் ட்ரூ லெவல்ல வந்துட்டு எங்க ஓபன் பண்ணிருக்கீங்களோ அதே லெவல்ல க்ளோஸ் பண்ணுங்க. f is equal to ஓபன் போட்டிருக்க அதே இடத்துல f டாட் க்ளோஸ் பண்ணிருங்க. சரி, கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு இடம் இல்லை, அதனால ஓகே ஃபைன். அவ்வளவுதான் நமக்கு இந்த ப்ரோக்ராமே கூட. இதெல்லாம் பெரிய ப்ரோக்ராம் பாருங்க. இட் இஸ் நாட் ஆஸ் ஸ்மால் ஆஸ் இதெல்லாம் வந்து அப்படியே 5 மார்க்கா வர ஆரம்பிச்சதுனால ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஒரு கவுண்ட் கேட்டிருக்காங்க. பட் சின்டாக்ஸ் வைஸ் ரொம்ப பாருங்க. ஒண்ணு இது வந்து ஆக்சுவலா கவுண்ட் சர்ச் ரெண்டுத்துக்கும் ஒரே லாஜிக் தான். So இதுல வந்து மேம் கவுண்ட் சொல்றாங்க. ஆத்தர் பேரே வாங்கலையா மேம்? அப்ப நம்ம இங்க வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பண்ணுவோமா? சோ a is equal to input enter author name கவுண்டருக்கு கால் பண்ணும்போது அதை கூப்பிட்டுறலாம். சரியாமா? ஓகேவா? அப்பனா ஆத்தர்னு இருக்கிற இடத்துல ஏ போடணும். அப்படி போயிடும்ல. பாராமீட்டர் ஆர்குமெண்ட் நம்ம படிச்சோம் தானே. ஓகே ஓகே ஆத்தர்னே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ் மேம். ஸோ இவங்களும் ஆக்சுவலா கூப்பிடவே இல்லை. நானும் அதனால விட்டுட்டு மறந்துட்டேன். பாருங்க, இதான் போர்டுல கொடுத்துருக்க மார்க்கிங் ஸ்கீம் உங்களுக்கு. மத்ததெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க. ட்ரை யூ வைல் ட்ரூ மாத்திருக்காங்க. எக்ஸப்ட் EOF போடாம ஜென்ரலா எக்ஸப்ட் போட்டு விட்டுருக்காங்க. ஓகே சரி, நெக்ஸ்ட். இனிமேதான் முடிச்சிட்டேன். கேஷவ் முடிச்சிட்டேனா? கோ பேக் அகைன். ஹர்ஷிதா என்கிட்ட பேசல. ஸ்வாதி சொல்றியாமா? ஃபங்க்ஷன் பேர் கொடுத்திருக்காங்க இங்க கவுண்ட்ரெக். இம்போர்ட் பிக்கல் போட்டுக்கிறேன். ஆமா, மார்க் கட் பண்ண மாட்டாங்க. ரீட் த கண்டென்ட்ஸ் அண்ட் டிஸ்பிளே. ரீட் அண்ட் டிஸ்பிளே மட்டும்தான். ஸோ கிரியேட் வேலையே இல்லை நமக்கு. F equal to open. F is equal to open Student dot that read mode. மத்தவங்களும் போட்டே இருங்க. தப்பு பண்ணா உங்களை தான் கேட்பேன். ரீட் பைனரி மோட். ஓகே Try. ட்ரை. ஓ, நீ வந்து வைல் ட்ரூக் வெளியே ட்ரை போடுறியா? சரி ஓகே. ட்ரை அவன் பிரேக் பண்ண முடியாது நீ. ஓகே Equal to load. is equal to pickle dot load of f. Equal If ch x of 2 greater than 75. இருந்தா டிஸ்பிளே டிஸ்பிளே பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். Print x. நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா பிரிண்ட் எக்ஸ்னு சொல்லிடலாம் ஒண்ணு இல்லையா? அப்படி இல்லைன்னா பிரிண்ட் போட்டுட்டு அவங்க எதுவும் ஃபார்மேட் கொடுக்கல. மூணு வேல்யூ செப்பரேட்டட் பை டேப் ஸ்பேஸ். இப்படி போட்டாலும் ஸ்பேஸ் விட்டு விட்டு அழகா பிரிண்ட் ஆகும். இது ஒன் ஆஃப் த வேஸ். இல்ல நீங்க வந்து பிரிண்ட் நேம் அட்மிஷன் நம்பர் கோலன் எக்ஸ் ஆஃப் 0 நேம் கோலன் எக்ஸ் ஆஃப் 1. இது என்ன 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்குக்கு பாத்துக்கோங்களேன். இவ்வளவுதான், ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கு. ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுத ட்ரை பண்ணுங்க. மார்க் எல்லாம் கட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் டு ஃபார்ம் அன் ஒப்பீனியன் வித் தெம். அவ்வளவுதான். மத்தபடி வந்து இதுக்கெல்லாம் அவங்க கேட்டிருக்கிறது ஃபார்மேட்டை கொடுக்கலன்னா உங்க சாய்ஸ் தான். அவங்க நீங்க எந்த ஃபார்மேட்ல வேணா டிஸ்பிளே பண்ணிட்டு போய்க்கலாம்.
அவ்வளவுதான். கவுண்ட்டும் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால கவுண்ட் வேணும் இங்க. ஏன்னா ஆல்சோ டிஸ்பிளேன்னு கேட்டிருக்காங்க பாரு. கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 போட்டுக்குவா. கரெக்டா போட்டிருக்குமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? போட்டுட்டு Pass. பாஸ் போட்டுறியா இங்க? சரி, அப்புறம் Press. அச்சோ எஃப் டாட் க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இங்க வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு கவுண்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா கவுண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும் நம்ம இங்க. ஸோ பிஃபோர் தெர் இஸ் அன் எக்ஸெப்ஷன், இந்த வைல் ட்ரூ முடியிற இடத்துல வந்து பிரிண்ட் ஆர் ரிட்டர்ன் கவுண்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் கண்டிப்பா. டிஸ்பிளே தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெட்டர் வந்து பிரிண்டே பண்ணிடலாம் நம்ம. சரியாப்பா? இதெல்லாம் மறக்காம எழுதணும். பிகாஸ் குட்டியா 5 மார்க் இருக்கிறதுனால எங்கேயாவது மார்க் போகும் உங்களுக்கு. இந்த ட்ரையையும் வைலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இஓஎஃப்ல பிரேக்கே பண்ணிடலாம் நம்ம. ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்க எப்படி கோடு படிச்சிருக்கீங்களோ நீங்க அந்த மாதிரி எழுத, ரெண்டுக்குமே மார்க் கொடுப்பாங்க. மேம் ஒரு நிமிஷம் போன கொஸ்டின் காமிக்கிறீங்க. போன கொஸ்டின் நான் அப்லோட் தான் பண்ண போறேன் கீர்த்தனா எப்படியுமே. சரியா? எஸ் மேம். போன கொஸ்டின் கச்ச கச்சன்னு எழுதியிருக்கேன். நீ அப்லோட் பண்ண அப்புறம் பொறுமையா பார்த்து எழுதிக்கோ. ஓகே. இது வந்து பாருங்க அதே தான் போட்டிருக்காங்க. செப்பரேட்டர் தான் அவங்களும் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸப்ட் க்ளோஸ், எக்ஸப்ட்லேயே போய் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. பட் நமக்கு ஆக்சுவலா ப்ரோக்ராம்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இங்க வந்து ரிட்டர்னுக்கு பதிலாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரி, டெரிகா ஈஸியான கொஸ்டின் ட்ரை பண்றியா? அனன்யா கூட ட்ரை பண்ணலாம். அனன்யா ஈஸி பாருங்க இந்த கொஸ்டின். சிஎஸ்வி ஃபைல் தான், ப்ரோக்ராமா கேட்காம உங்களுக்கு வந்து அவுட்புட்டா இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். இம்போர்ட் சிஎஸ்வியா யாரா சொல்றீங்களா? யார் சொல்ல போறீங்க? அனன்யாவா? எஸ் அனன்யா. import CSV. ஆ Uh, A. ம் ஏவா? சரி. அங்க வந்து R. ஓகே. And then reader. F dot close off. எஃப் டாட் க்ளோஸ். அவ்வளவுதான். ஒண்ணுமே ஈஸியான கொஸ்டின் இல்லையா? அதுல ஒன்றும் பெருசா சர்ப்ரைஸே இல்லை. கீழே உங்களுக்கு ப்ராம்ப்ட்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. நேம் த மாடியூல், விச் மோட்ஸ் வில் ஓப்பன் த ஃபைல், ரெண்டுத்துக்குமே. அப்புறம் வந்து ரீட் த டேட்டாக்கு என்ன பண்ணணும், லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் த ஃபைல். கிளீனா கொடுத்துருக்காங்க. இப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்மளுக்கு ப்ரோக்ராம் எழுத விடுறாங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ நோ ஹவு டு டூ இட். யா அனன்யா, தேங்க்யூமா. நெக்ஸ்ட் எண்ட் வித் டிஜிட் 3. நான் ஒண்ணுதான் கேட்பேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கொஸ்டின் நம்ம பண்ணோம் இப்பதான் எக்ஸாமுக்காக. ஞாபகம் இருக்கா அந்த கொஸ்டின்? Dev. Sum 3 of L. Sum 3 of L, which accepts a list of integers and displays the sum of all such integers which end with digit 3. Okay ma. For x in L இல்லனா இது ஏதாவது ஃபைல் இல்லையா? அது ஃபைல் இல்லமா. இது வந்து Okay. சும்மா நம்ம லிஸ்ட் ப்ரோக்ராம். For X in L. X in L, if X mod 3. x mod 10 லாஸ்ட் டிஜிட் தான X mod 10 கேக்குறாங்க. equal to 3 இருந்துச்சுனா sum is equal to sum plus Sum. x ஆ. அப்ப sum equal to sum equal to 0 0 எழுதணும். போட்டுக்கிறேன். So வெளியில வரும்போது sum of integers ending with னு print பண்ணிக்கிறோம் அவ்வளவுதானே. So Sum of print integers ending with whatever they are given pa, sum of integers ding 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 equal to comma போட்டுட்டு sum. sum. அவ்வளவுதான் பாருங்க. வெளியில 3 மார்க் வந்து क्वेश्चनல கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாம்ல. என்னமாச்சு கூப்பிடணுமா? கூப்பிடலாம். first L equal to L eval வந்து input கொடுக்கும்.
ம் நம்மளே கொடுக்கலாம், இல்ல ஈவால் இன்புட் போட்டு என்டர் லிஸ்ட்னு போட்டுக்கலாம். ஆ அப்புறம் சம் 3 ஆஃப் எல் இல்லையா? கம்ப்ளீட் ப்ரோக்ராம்னா உங்களுக்கு இதுதான் ரைட். ஆனா ஃபங்க்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம வந்து கால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நம்ம சொல்ற மாதிரி டைம் இருக்கிறதுனால நம்ம எழுதியே முடிச்சிடலாம். எப்படி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி நீங்க எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? மூவ் பண்ணட்டுமா? எஸ் மேம். ஃபாஸ்டா போய் தான் ஆகணும் இந்த ஸ்டேஜ்ல. நீங்களும் கொஞ்சம் டெய்லி ஒண்ணுமே இல்ல என்ன என்ன டாபிக்னு நான் உங்களுக்கு போட்டுடுறேன். சோ நீங்க அந்த டாபிக்கு அந்தந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சண்டேல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அப்ப அந்த 12 டேஸ்ல நம்ம சென்டம்கே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா அப்ப நம்ம சாம்பிள் பேப்பர்ஸ் போட டைம் இருக்கும். ஏன்னா பாஸ் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிடணும். அதுல இருந்தே தான் அவங்க சாம்பிள் பேப்பர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ டெய்லி வந்து ஒவ்வொரு டெஸ்ட் எழுதினாலே நமக்கு போதும். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் டெஸ்ட் எழுதணும், கரெக்ஷன் வாங்கணும், மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் வேலையா இருக்கணும். மற்றபடி புதுசா லேர்னிங் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அந்த டைம்ல. சோ தட் யூ கேன் யூஸ் த டைம் ஃபார் யுவர் வாட் எவர் ஜேஇ ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். சரியா? ஒவ்வொரு காலேஜ் என்ட்ரன்ஸா வரும். ஸோ நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க அதுக்கப்புறமா. ரொம்ப அப்ப உட்காந்து நம்ம புதுசா எதுவும் படிக்க முடியாது. சரியா? அதனால இப்பவே வந்து பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க என்னோட. ஓகே. கேஷவ் சுவாதி தான். சுவாதி சொல்றியாமா? கத்த கத்தன் கொஸ்டின் தான் பெருசா இருக்கு. ஆனா ஆன்சர் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஒரு வாட்டி குவிக்கா படி பார்க்கலாம். இருக்கலாம். ஸ்வாதி. Yes. எஸ் ஸ்வாதி. நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். டெஃப் சேஞ்ச் ஜெண்டர். கொஸ்டின் படிச்சிட்டியா? which reads the content சொல்லிருக்காங்க. அப்ப f is equal to open biopic.text. ரீடிங் மோட்ல ஓபன் பண்ணிட்டேன். ரீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாவே ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு எல்லாமே. என்ன பண்ண சொல்றாங்க? லாஸ்ட் டைம் ஹீக்கு பதிலா ஷீ மாறணும்ன்றாங்க. இங்கேயும் ஹீ ஷீயா மாறுது. என்னப்பா ஸ்பிளிட்டே பண்ண வேணாம் பாரு இதுல. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டாவே இங்க print x dot replace. உங்க ஸ்கூல்ல தான் வந்து அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களான்னு இருக்கலாம். ஆனா இங்க வந்து நமக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது போர்டு எக்ஸாம்ல. ஸோ எக்ஸ் டாட் ரீப்ளேஸ் ஹீ கமா ஷீ. எல்லா ஹீயும் ஷீயா மாத்தினா போதும். நம்ம அதை மட்டும் தான் மாத்திருக்காங்க. நீங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல அதுதான் கொடுத்துருக்காங்க. எவ்ரி அக்கரன்ஸ் ஆஃப் ஹீய வந்து ஷீயா மாத்தினா போதும்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரிங்காவே மாத்திரலாம், மொத்த ஸ்ட்ரிங்ல மாத்திரலாம் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ அது வந்து ஆனா எக்ஸ்ல ஸ்டோர் ஆகாது. ஸோ டைரக்டா நம்ம ஒன்னு இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும், இல்லை டைரக்டா பிரிண்டே பண்ணிடணும். முடிச்சுட்டு எஃப் டாட் க்ளோஸ். அவ்வளவுதான்ப்பா ப்ரோக்ராம் இந்த கொஸ்டினுக்கு. சரியா? புரியுதா? ப்ரோக்ராம் புரியுதா? சேஞ்ச் ஜெண்டர் சும்மா கால் பண்ணீங்கன்னா போதும். நீங்க பாருங்க ரீப்ளேஸ் நிறைய வெரைட்டி வேணா நீங்க போடலாம். நீ சொல்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒருவேளை ஹீயா இருந்துச்சுன்னா ஷீயா மாத்துறது, இது எல்லாமே நீங்க பண்ணலாம். பட் ஈஸியஸ்ட் வே இதுதான் படிக்க இந்த கொஸ்டினை பண்றதுக்கு. ஓகே, கொஞ்சம் குயிக்கா முடிப்போம். ஸோ அதனால பேசுறவங்களை கூப்பிடுவோமா? யாரு? நிவேதா, கேஷவ் யாரும் ஆன்சர் பண்ணுங்க எனக்கு. கிருஷாந்த், காதம்பரி எல்லாம் ட்ரை பண்ண போறீங்களான்னு தெரியல. சீக்கிரம் சீக்கிரம் குயிக்கா முடிச்சீங்கன்னா நீங்களும் போய் வேலையை பார்க்கலாம். கவுண்ட் லைன். கவுண்ட் லைன். சரி. each line total number of line, each line of a text file. waste question. number of lines கேக்குறாங்க கேஷவ். quick டா. Yes, ma'am. F is equal to open. F is equal to read. Open shivaji.text. shivaji.text read modeல ஓபன் பண்ணிருக்கேன். அப்புறம் R is x is equal to f dot read lines. is equal to f dot read lines. ஓகே, படிச்சிட்டேன். அப்புறம் print len of x வந்து total number of lines. total number of lines. அவங்க கேட்டிருக்கிறதுனால அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி அவுட்புட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு half mark இருக்கும். கமா len of x. கரெக்டா? சோ print total number of lines வந்து எத்தனை எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு வெறும் லென்த் போட்டா போதும். you will get your answer. f dot close.
ரெண்டு கொஸ்டினுமே ஈக்குவலா ஈஸி, ஆர் சாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ரெண்டுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் லென் ஆஃப் லென்ஸ். கீர்த்தனாவா ஸ்டார்ட் ப்ரோக்ராம் போடலாமா? கீர்த்தனா இத என்ன கொடுத்திருக்காங்க பார், பாப் புஷ். தப்பா சொன்னா பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் ட்ரை ஆவது பண்ணுவீங்கல்ல. எல் பாப், எல் புஷ். நெக்ஸ்ட் வீக்ல உங்களை நேர்ல தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நேர்ல வந்து ஒரு டெஸ்ட் எழுதினாதான் சரிப்படுவீங்க. நீங்க ரொம்ப நாளா டெஸ்ட் எழுத மாட்டேங்கிறீங்க. The function should pop out the last n elements of the list LPOP and push them into the list LPush. Okay. ஒரு லிஸ்ட்ல இருந்து பாப் பண்ணி இன்னொரு லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணணும். ஓகே, சரி பண்ணலாமா இந்த கொஸ்டின்? மேம் வைல் லூப்லயே பாப் பண்ணலாம் நினைக்கிறேன். அதுலயே பண்ணலாம்ப்பா. இதுல சோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வைல் லென் ஆஃப், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் n எலிமெண்ட்ஸ் பண்ண சொல்றாங்க இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இஃப் செக் பண்ணிப்போம். இஃப் லென் ஆஃப் LPOP தான் நம்ம ஒரிஜினல் லிஸ்ட். அது வந்து ஒருவேளை லெஸ் தேன் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரிண்ட் அண்டர் ஃப்ளோ பண்ண முடியாது இல்லையா? பிரிண்ட் பாப் நாட் பாசிபிள் கூட எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. நோட்டை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன். If the value of n is more than the number of elements present in LPOP, then display the message pop not possible. So first நான் எரர் மெசேஜ் முடிச்சுக்கிறேன். இப்போ எல்ஸ்ல வருவோம். கொஸ்டின் புரியுது இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இருந்து ஃபார் லெட்ஸ் சே I in range எத்தனை வாட்டி பாப் பண்ணணும் அப்படின்னா n டைம்ஸ் நான் பாப் பண்ணணும். n 2 இருந்தா நான் 2 நம்பர்ஸா பாப் பண்ணணும். சோ 2 வாட்டி பாப் பண்ணா 30யும் 20யும் பாப் ஆகும். அது போய் புஷ்ல ஆட் ஆகுது. சோ எத்தனை வாட்டின்னு சொல்றதுக்கு தான் எனக்கு n தேவை. சோ ஃபார் I in range n நான் வந்து டைரக்டாவே இங்க L push dot append L pop dot pop. அதாவது ஒன்னு ஸ்டோர் பண்ணி பண்ணலாம், பட் இங்க தேவையே இல்லை நமக்கு. அதனால L pop dot pop தான் நான் பண்ணணும். பண்ணா வர எலிமெண்ட்டை கொண்டுட்டு போய் L pushல ஆட் பண்ணணும். சோ நான் ஒரே லைன்ல அதை எழுதியிருக்கேன். நீங்க வேணும்னா x is equal to L pop dot pop போட்டுட்டு அந்த எலிமெண்ட்டை கொண்டு போய் L push dot append of x ன்னு நீங்க போடலாம். சோ ரெண்டு லைனா எழுதலாம், இல்ல ஒரே லைன்ல எழுதிடலாம். இது ஒரு வாட்டி நடக்கும். n 2 இருந்தா ரெண்டு வாட்டி நடக்கும். சோ வெளியில வரும்போது உங்களுடைய லிஸ்ட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க, L popல 10 and 15 இருக்கும். ஆமா, ரெண்டு போயிருச்சு. L push இப்படி இருக்கு. வேணா வெளியே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம இங்க. சம்திங் லைக் திஸ். சரியா? கொஞ்சோண்டு எப்பயுமே கேட்கிற பேட்டர்ன் இல்லாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல இல்லையா? எப்பயும் யூஸ்வலா வந்து புஷ் பாப் மட்டும் கேட்பாங்க. இங்க அப்படி கேட்காம இங்க வந்து இட் இஸ் புஷ் அண்ட் பாப் ஒன்லி, பட் இன் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் ஃபார்மேட். சரியா? சோ இந்த மாதிரி அந்த மூணுமே வெளியில வாங்க வேணாமா மேம்? தனியா பாராமீட்டர் மாதிரி. ஆமாப்பா, நம்ம அது வந்து வாங்கணும். சோ ப்ரோக்ராம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வச்சு காமிக்கலாம். ஆன்சர் கீழே பார்ப்போம். பட் ஐடியலி போடணும்னா மூணும் தேவையில்லை. L push வந்து எம்டி லிஸ்ட் தான் எப்படி இருந்தாலும். சோ L pop is equal to eval input வச்சு வாங்கிக்கலாம் யூசர் கிட்ட. L push நம்ம ஜஸ்ட் எம்டியா வச்சுக்கலாம். and we can now call n யூசர் கிட்ட வாங்கிக்கணும். இப்போ நம்ம வந்து pop underscore push L pop L push கம்மா n கூப்பிடணும். இங்க L pop L pushக்கு பதிலா AB கூட பேர் வச்சுக்கலாம் நீங்க. அப்ப A கமா B கமா n நீங்க பாஸ் பண்ணலாம். பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆன்சர் கீழ என்ன கொடுத்திருக்காங்க? அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. லெஸ் தேன் n இருந்தா நாட் பாசிபிள். இது தேவையில்லைன்னு சொல்றாங்க. L push dot clearலாம் இக்னோர்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா தேவையே இல்லதான். ஃபார் I in range n பாருங்க அதே தான் பண்ணிருக்காங்க. L pop dot pop. நான் இதுதான் சொன்னேன். இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா ஃபார் I in range n ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x is equal to L pop dot pop பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாப் ஆயிடும். அதுக்கப்புறமா L push dot append
எக்ஸ் இப்படியும் பண்ணலாம். முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பிரிண்ட் எல் பாப் பிரிண்ட் ஸோ ரெண்டு லிஸ்டையும் நீங்க அழகா பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? கேஷவ் முடிச்சிட்டேன். காதம்பரி தான் ரொம்ப நேரம் பேசல. காதம்பரி ட்ரை பண்ணலாமா? எஃப் Yes, ma'am. ஆஃப் ஸ்டாக் ஆஃப் எல். If if ஓகே ஒண்ணுமே இல்லைன்னு sorry, நினைக்கிறேன். வெறும் பாப் தானே? வெறும் பாப் தான். ஒரு வாட்டி ஒரே ஒரு எலிமெண்ட் தான் பாப் பண்ணுவாங்க. L is greater than len of L is greater than 0 or if எதுவும் எரர் மெசேஜும் கொடுக்கல. ரிட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணுவோம். அப்போ ரிட்டர்ன் பண்றோம். if len of L is equal to 0 lesser than வரதுக்கு சான்ஸ் இல்ல. எம்டி ஸ்டாக்னு பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா ரிட்டர்ன் நன்னு கொடுத்துருவோம். ஏன்னா எதுவுமே இல்ல இல்ல. ஸோ ரிட்டர்ன் நன். எல்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? L dot pop. ரிட்டர்ன் எல் டாட் பாப். Return L dot pop. Return L dot pop. 3 மார்க்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. எதுவும் கேட்ச் இருக்கான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் இதுல. ஸோ the function returns the value pop stack of L இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பா இவ்வாறு இன்புட்லாம் போட்டு ஒழுங்கா எழுதிருங்க. L is equal to போட்டாச்சு. இப்போ கால் பண்ண போறோம். pop stack of இது வந்து ரிட்டர்ன் பண்றதுனால Print பிரிண்ட் பண்ணிக்கணும். stack of print pop stack of L. எல்ல வாங்குறோம், இங்க பாஸ் பண்றோம், பிரிண்ட் பண்ணோம். நன்னு வந்ததுன்னா நன்னை பிரிண்ட் பண்ண போகுது, இல்ல எந்த எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுதோ அதை பிரிண்ட் பண்ண போகுது. This should be your complete program for this. பாருங்க இது வந்து இவ்வளவுதான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. பாருங்க 3 மார்க்குக்கு இதுவும் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அந்த வாட்டி. ஏன்னா இவ்வளவுதான் ஆக்சுவலா தேவையும் கூட நமக்கு. ரிட்டர்ன் த பாப்ட் எலிமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடா போய் நம்ம இதை எழுதுனாதான் பெட்டர். எரர் கண்டிஷனை ஒன்னு ரிட்டர்ன் பண்ணனா கூட பிரிண்ட் ஸ்டாக் இஸ் எம்டினாவது நம்ம சொல்ற மாதிரி பாத்துக்கணும். பிளான்ஸ் ப்ரோக்ராம் நிவேதாவா நிவேதாவா கேஷவா யா சொல்ல போறீங்க எனக்கு? பிளான்ஸ் டாட் டாட் import pickle ஒரே நிமிஷம் நிவேதா. அவ்வளவுதான், 2 ப்ரோக்ராம் தான் இருக்கு, முடிச்சுக்குவோம்னு நினைக்கிறேன். பிளான்ஸும் பேஷன்ஸும். சரி இம்போர்ட். ஆனா அப்படியே நீங்களும் படிச்சுக்கிட்டே வாங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம கிட்டத்தட்ட 2 கான்செப்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஆல் பாசிபிள் மாடல்ஸ் கவர் ஆயிடுச்சு. பிளஸ் பைனரி ஃபைல்ஸையும் ஸ்டாக்ஸும் கூட ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு உங்களுக்கு. சிஎஸ்வி ஃபைல் தான் நம்ம ஒன்றும் ப்ரோக்ராமா போடல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போடும்போது அடுத்த பேப்பர்ஸ்க்கு எல்லாம் போவோம். இப்போ 2021 வரைக்கும் தான் முடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 22, 23, 24, 25 எல்லாம் போகும்போது அதுல கொஞ்சம் வேற மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் வீக் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிருங்க. சரி இம்போர்ட் பிக்கல் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ரைட் Yes. டெஃப் ரைட் ரெக்கா that's right rec f equal to open plan start that ab டேட்டா ஃபார் ரெக்கார்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என் வச்சு போட்டுடலாமா? இல்ல வயல் ட்ரூ வச்சு ஒன்னொன்னா வாங்கணும். எப்படி பண்ண போறீங்க? என் வச்சு போட்டுடலாம். n வச்சு போடும் n equal to input enter number of records ஓகே. ஸோ வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்சா for I in range of n equal to int இப்படி input எழுதிட்டு பென்சில்ல கூட ஒரு மாத்திக்கோங்க. ஐடி வந்து இது நேம் பிரைஸ் int input enter id
Input enter name. Float input enter string. இது எதுவுமே உங்களுக்கு சேஞ்சே ஆகாது பாருங்க, சேம் ப்ரோக்ராம் தான், அதே கோடு. என்டர் நேம். ஓகே, சரி. L equal to ID name price. ரெக்கார்ட் இஸ் Record ஈக்குவல் equal டு to ID ஐடி name கமா, price. இங்க கோட்ஸ் கீட்ஸ போட்டுறாதீங்க சரியா? நீங்க வந்து வேரியபிள்ஸா யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ அதனால எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதே பேர் இங்க கொடுங்க. Pickle dot பிக்கல் dump டாட் of டம்ப் rec comma f ரெக்கார்ட் கமா எஃப் டாட் க்ளோஸ். f dot close. அவ்வளவுதானப்பா. சோ ஒரு ஃபார் லூப்ல போட்டிருக்கோம். ஃபார் லூப்ல வெளியே வந்திருக்கு பாருங்க, இங்க வரேன், கொஞ்சம் கழிக்கிறேன் இது. ஸோ நீங்க அந்த ஆர்டர் கரெக்டா மாத்தாம இருந்துங்க. ஸோ இது வந்து ஃபார் லூப் வந்து இந்த லெவல் தான், பட் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து இட் ஷுட் பி இன்சைடு இல்லையா? ஸோ ஃபார் லூப்புக்குள்ள ஐடி ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு பிரைஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட் ஈக்குவல் டு பிக்கல் டாட் டம். இது எல்லாமே ஃபார் லூப்க்கு உள்ள இருக்கு. ஃபார் லூப் லெவல்ல எஃப் டாட் க்ளோஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுப்போம். சரி கேஷவ், ட்ரை பண்றியா? நெக்ஸ்ட் ஷோ ஹைய. எஸ் ஷோ ஹை. ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். ரீட் அண்ட் டிஸ்ப்ளே சர்ச் மாதிரி தான். சோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓபன் லேண்ட் ஸ்டாப் டாட் ரைட் பண்ணி ஸ்டோர் டாட் ரீட் பண்ணி ரீட் பைனரி. நீ ட்ரை ஃபர்ஸ்டா வைல் ட்ரூ ஃபர்ஸ்டா? வைல் ட்ரூ. வைல் ட்ரூ வைல் ட்ரூ ட்ரை போட்டுச்சு. x ஈக்குவல் டு பிக்கல் டாட் கோட். இந்த லைன் வரைக்கும் உங்களுக்கு மாறவே இல்லை பாருங்க இல்லையா? பிக்கல் டாட் லோட் ஆஃப் எஃப் இஃப் எக்ஸ் ஆஃப் 2 ஆப்பா. எஸ் எக்ஸ். ஐடியலி பிரிண்ட் எக்ஸ் போட்டாலே போதும் இல்லையா? இல்லை நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னு ஒன்னா எழுதலாம். எக்ஸ் ஆஃப் 0 வந்து பிரிண்ட் நேம் ஐடி எக்ஸ் ஆஃப் 0, நேம் எக்ஸ் ஆஃப் 1, பிரைஸ் எக்ஸ் ஆஃப் 2 பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா நீங்க டைரக்டா பிரிண்ட் எக்ஸ்னா ரெக்கார்டு ஃபுல்லா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ எக்ஸப்ட் ட்ரை லெவல்ல இஓஎஃப் எரர் போட்டு நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ வைல் ட்ரூ லெவல்ல போயிட்டு ஃபைலை எங்க ஓபன் பண்ணீங்களோ அங்கேயே ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க சரியா? நமக்கு 5 மார்க்ஸ்க்கான ஒரு டெஃபினட் ஷியோர் ஷார்ட் ப்ரோக்ராம் இது. பிளான் ஏதாவது ஒரு பைனரி ஃபைல் தான் நமக்கு ப்ரோக்ராம்ல. இப்ப கொஞ்ச நாளா வந்து உங்களுக்கு இது கேட்கறாங்க, அப்டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணும்போது அந்த அப்டேட் அண்ட் டெலீட் நம்ம பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு இதை போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், லாஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ யார் எனக்கு இத்தனை வேற யாராவது? ஜெனிகா ட்ரை பண்ணலாம். ஜெனிகா பைனரி ஃபைல்மா ஸோ போடலாமா? Yes, ma'am. பேஷன்ஸ் டாட் டேட் இருக்கு, கவுண்ட் இருக்கு. ஓகே, Def of count rec f is equal to open patients dot dat append binary ab. இல்லையம்மா, ரீட் தான் பண்ண சொல்லிருக்காங்க, கிரியேட் பண்ண சொல்ல பாரு. Okay, ma'am. So read the contents தான். So read binary போட்டாலே போதும். Yes, display ma'am. read and display மட்டும்தான். ஆனா கவுண்ட்டும் கேக்குறாங்க. So count is equal to 0 போட்டுப்போம். 0. Try. f equal to open போட்டா ட்ரை டைரக்டா வந்து ட்ரை வைல் ட்ரூ. நான் எனக்கு ஜெனரலா எனக்கு இது ஈஸி, அதனால நான் பிராக்டிகல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வைல் ட்ரூல ஆரம்பிச்சுக்கிறேன். அப்போ ட்ரை நான் உள்ள போட்டுறேன். x is equal to x is equal to pickle dot load of f. f போட்டாச்சு.
இப்ப வந்து டிசீஸ் பேரு தான் கொடுத்திருக்காங்க COVID-19 Yes, அப்படின்னு ma'am. சொல்லிட்டு எக்ஸ் ஆஃப் If x of 2, 2 yes, ma'am, is equal to ஈக்குவல் டு COVID-19. அங்க கிரேட்டர் தான் போட்டோம், இங்க ஈக்குவல் டு COVID-19 COVID-19. அப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் Print பிரிண்ட் x. எக்ஸ் Except, போட்டுட்டு இங்கேயே கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 போட்டுக்கலாம், ஏன்னா கவுண்ட் பண்ணிட்டே வரும் இல்லையா, அதனால ட்ரை okay, ma'am. லெவல்ல ஆமா எக்ஸெப்ட் போட்டுட்டு EOF எரர் போட்டு EOF பிரேக் போட்டுக்கிறேன். break. நீங்க வெறும் எக்ஸெப்ட் கோலன் போட்டுட்டு பிரேக் போட்டாலும் ஒர்க் ஆகும், ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை தான், கரெக்ட் தான் அதுவுமே போடுறதுக்கு. ஸோ இங்க பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா வைல் ட்ரூப் விட்டு வெளியில வந்துருவோம். வெளியில வந்து ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் Count. இதை பிரிண்ட் பண்ணிட்டு மேம் அது எந்த பிளாக் கீழே போடணும் மேம்? இது வந்து எஃப் லெவல்லமா, வைல் லெவல்ல ஓகே மேம். வைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டார் இங்க போட்டுக்கிறேன் அதே லெவல்ல. சரியா? ஸோ எஃப் டாட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ப்ரோக்ராம் வில் பி ஓவர் ஃபார் அஸ். பாருங்க அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. பிக்கிள் டாட் லோடு அவங்க வித் ஓப்பன் வச்சிருக்காங்கப்பா, நீங்க வித் ஓப்பன் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் வச்சு கூட ப்ரோக்ராம் போட்டுடலாம். ஈக்குவல் டு பிரிண்ட் ஆர் டோட்டல் நம்பர். சரியா? ஸோ இதுதான் எனக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டாப் திஸ் ஹியர். உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ.